உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மோனிகா, இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்? எனக்கு அதனால என்ன கிடைக்கும்? என்னோட பார்வையில நல்லவள தெரியறதுக்கு தானே. எல்லாத்தையும் நீ பண்ற, ஆனா கடைசியில அவஸ்தைப்படுறதுன்னா ஒவ்வொரு வாட்டியும் எல்லா பிரச்சனையும் நீ உருவாக்குற, அப்புறம் கடைசியில அவஸ்தைப்படுறதுன்னா இப்ப இந்த வலுக்கட்டாயமான கல்யாணம் அடுத்த 6 மாசத்துக்கு நான் தான் அவஸ்தைப்படணும். என் வாழ்க்கையில நடந்த மோசமான விஷயம்னா அது உனக்கும் எனக்கும் நடந்த அந்த கல்யாணம் தான். நிஜமாவே நீ ஏன் லைஃப்லயும் குஷியோட லைஃப்லயும் வந்திருக்கவே கூடாது. பேசாம துளசி மாதிரி நீயும் என் லைஃப் விட்டு நிரந்தரமா போயிடு. திரும்பி எப்பவும் வந்துடாத. மோகன் அண்ணா, நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது. ராதாவுக்கு நீங்க அநியாயம் பண்ணிட்டதா நினைக்கிறீங்கல்ல? அவ கால் பண்ணும்போது ஒழுங்கா பேசியிருந்தா இப்படிலாம் நடந்திருக்காதுன்னு தானே. ஆனா இந்த நேரத்துல நீங்க நடந்ததை பத்தி யோசிக்க வேண்டாம்ண்ணா. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்கண்ணா. நீங்க பலவீனம் ஆக கூடாது மோகன் அண்ணா. இல்ல ராதா கிட்ட நான் எப்படி இவ்வளவு மோசமா நடந்துகிட்டேன்? உனக்கு ஐடியாவே இருக்காது கீர்த்தி, நான் ராதா கிட்ட அவ்வளவு மோசமா நடந்துகிட்டேன். ஒருவேளை ராதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த துக்கத்தோட என்னால வாழ முடியும். அண்ணா அப்படிலாம் பேசாதீங்கண்ணா. அதெல்லாம் ராதாவுக்கு எதுவும் ஆகாது. ராதா கிடைச்சிடுவா. கடவுள் நம்மள சோதிப்பாருங்கிறதுலாம் உண்மைதான். ஆனா நம்மளால தாங்கிக்க முடியாத அளவுக்குலாம் நம்ம தப்புக்கு தண்டனை கொடுக்க மாட்டாரு. ராதா கண்டிப்பா கிடைச்சிருவா, கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ ராதா. உன்னோட மோகன் உன்னை தேடி கண்டுபிடிச்சே தீருவா. பார்த்து மோகன். இந்த டப்பாக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. அதுதான் இந்த புகைய அந்த பக்கமா இழுக்குது. ஆனா என்ன? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.